முதல்ல உங்க வீட்டுக்கு வரேன். கொஞ்சம் பயமா இருக்கு. எப்படி அவங்கள பார்த்ததும் முதல்ல காலில் விழுந்துருவா? அம்மா தாயே, அப்படி எதையும் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிடாதீங்க. உங்களை வீட்டுக்கு ஃப்ரெண்டாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து பூஜை ரூம் எங்கன்னு கேட்டு விலைக்கேற்றி வச்சிடாதீங்கம்மா. ஓகே ஓகே, வாங்க உட்காருங்க. அப்பா. என்னம்மா? என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்கப்பா. உட்காரு உட்காரு உட்காரு. ஷாலிஜா, இவங்க உன் கூட தான் வேலை செய்கிறாங்களா? இல்லைங்க அங்கிள், நான் பிஜியில் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் அது வரேன். அப்புறம் அம்மா அப்பா எல்லாம்? எனக்கு ஒரு அக்கா மட்டும் தான் அங்கிள். அப்பா அம்மாலாம் தவறிட்டாங்க. அப்படியா? சொந்த ஊர்? பேர பக்கம் அங்கிள். ஆனால் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கோம். வீடு எங்கம்மா இருக்கு? பிஜி ஓல்டன் அங்கிள். அக்கா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். அக்காவுக்கு எத்தனை பிள்ளைங்க? அக்காவுக்கு இன்னும் பிள்ளைங்க இல்லை அங்கிள். இவங்க தான் எங்கள் அம்மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம். என்னம்மா சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்று வேணாம் ஆண்டி. இவன் தான் எங்கள் மகன் கணேஷ். வணக்கம். Ruben, be careful. Don't worry, Sophia. He knows what he's doing. I learned this technique from a UK Spastic Center. It enhances blood circulation and also activate glands and muscles. It's good to do it regularly. ஏன் இன்னைக்கு என்ன மௌன விரதமா? கொஞ்சம் வாய் திறந்து பேசினாதான் என்ன? இதுக்கு நான் வீட்டுக்கே போயிருப்பேன். ஆமா, நீ எப்ப என் தங்கச்சி கட்சியில சேர்ந்த? எப்ப நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சனோ அன்னிலிருந்து உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கட்சியிலும் நான் மெம்பர் ஆயிட்டேன். உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்றீங்க, என்ன எதுவுமே கேட்கறது இல்ல. இப்ப என்ன தப்பா பண்ணிட்டோம்? எல்லாம் நல்லதுக்கு தானே. நான் அப்பவே உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். சைலஜா தான். அவ சொன்னா உனக்கு எங்க போச்சு? நான் மட்டும் என்ன ஏதுன்னு தெரியாம உளறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் உங்க வீட்டுல என்னை பத்தி என்ன சொன்னாங்க? என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்களா? கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். என்னது? அப்புறம் நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருப்பேன், ஒரு தடவையாவது எடுத்து பேசுனியா? ஆமா, நான் குளிக்கிற நேரமா பார்த்து ஃபோன் பண்ணுவீங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? திருப்பி கால் பண்ணா எடுக்க மாட்டீங்க. இப்ப ஏன் ஃபோன் பண்ணி சொல்லலன்னு கேள்வி வேற. என்னன்னு சொல்றது? சரி, இந்த பிரச்சனைனால தான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோம். நமக்குள்ள இதுக்கு மேல சண்டை வேணாம், சமாதானமா போயிடுவோம். சரி, நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். எல்லாம் சைலஜாவோட பிளான் படி நடந்துடும். என்னது? சைலஜாவோட பிளானா? என்னோட கஷ்டமான கிளையன் கூட என்ன சொல்ல வராங்கன்னு நான் ஈஸியா புரிஞ்சுக்குவேன். ஆனா இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னா நம்மளால முடியாதுடா சாமி. அங்க பாருங்க, குழந்தைங்க.
எவ்வளோ சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ரூபன், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. அடுத்த வேளை சாப்பாடை பற்றின சிந்தனை கூட கிடையாது. வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு கூட தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சு மட்டும் என்னத்தை சாதிச்சிட்டோம். மறுபடியும் சின்ன குழந்தைங்களாவே ஆயினந்தும் தோணுது. ஒரு வகையில பார்த்தா நானும் குழந்தைதான். என்ன சொல்றீங்க கார்த்திக்? கவிதையா? நிஜம், வாழ்க்கையோட நிஜம். ரூபன், குழந்தைங்களை எப்பவுமே தனியா வெளியே விட மாட்டாங்க. அவங்களால போகவும் முடியாது. தன்னை காப்பாத்திக்க தெரியாது. இப்ப இருக்கிற நிலைமையில நானும் அப்படிதானே. சாரி கார்த்திக், நான் ஏதோ ஜோக் அடிச்சேன். வாழ்க்கையே வேடிக்கை தானே ரூபன். கை கால் நல்லா இருக்கும்போது அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது. அப்பவே அதுக்காக கடவுளுக்கு நன்றி கூட சொன்னதில்லை. ஆனா இப்போ கடவுளுக்கு நன்றி சொன்னான்னு தோணுது. ஆனா என் நிலைமைய பாருங்க. 2 கையும் சேர்த்து கும்பிட்டு கூட கஷ்டமா இருக்கு. நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? எதுவுமே கையில இருக்கும்போது அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது இல்ல? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இப்பதான் ஒவ்வொரு வினாடியும் எனக்கு அர்த்தமுள்ளதா இருக்கு. வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு தோணுது. உனக்கு இன்னும் நிறைய ஆயுசு இருக்கு கார்த்திக், கவலைப்படாத. மறுபடியும் ஜோக் அடிக்கிறீங்க. ருபன், you know something? இப்பெல்லாம் தனியா இருக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, சொந்தக்காரங்க, இவங்க ஞாபகம்லாம் வருது. இவங்க கிட்டலாம் போய் மணிக்கணக்கா பேசணும்னு தோணுது. யார் யார் எனக்கு நல்லது செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். யாருக்காவது நான் தப்பு பண்ணியிருந்தா, அவங்க மனசை நோக அடிச்சிருந்தா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேங்க்ஸ். எதுக்கு இந்த தேங்க்ஸ் திடீர்னு? எல்லாத்துக்கும் தான். நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் இல்லையா? இப்பெல்லாம் என்னோட ஆயுசு இன்னும் எத்தனை நாளைக்குன்னு எனக்கே தெரியல. இனி எதையும் தள்ளிப்படக்கூடாது. அதாவது அப்பப்ப செஞ்சிடணும். உங்களுக்கும் தான் சொல்றேன். என்ன மூட் அவுட் ஆகிட்டேனா? சாரி. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சோஃபியாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆமாம் கார்த்திக், சோஃபியான்னு சொன்னவொன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் யூகேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷஃபிக் என்கிட்ட கூப்பிட்டு பேசினார். எதை பற்றி? இல்லை, சோஃபியா முன்ன மாதிரி பிஸ்னஸ்லேயும் வீட்லேயும் கவனம் செலுத்த மாட்டுறாங்களாம். அவங்ககிட்ட நம்மளை கொஞ்சம் பேசி பார்க்க சொன்னார். இதை நான் எதிர்பார்த்தது தான். அவர் மேலேயே தப்பு இல்லை கார்த்திக். இல்லை இல்லை, நான் அவரை தப்பு சொல்லலை. எல்லாம் என்னால தான். என்ன, சோஃபியா நம்ம கூட இருக்கும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நாம தான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எஸ், கண்டிப்பா சொல்லணும். என்னால யார் வாழ்க்கையும் கெட்டு போக கூடாது. ஆனா ஆனா என்ன கார்த்திக்? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருக்க போறேன்? கார்த்திக் ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி கேள்வியில என்கிட்ட கேட்காத. ருபன், நம்ம ரிசர்ச்சுக்கு தேவையான பணம் இருக்கா?
சொல்ல மறந்துட்டேன் கார்த்திக். டாக்டர் சத்தீந்திரன் ஒருத்தர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ஹெடாக இருக்காராம். யூகேல உள்ள அவர் ஃப்ரெண்டு மூலமாக நம்ம ரிசர்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கூப்பிட்டு பேசினார். என்ன சொன்னாரு? நம்ம ரிசர்ச்சுக்கு உதவி பண்ண அவங்க தயாராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ரோமன். அவரை பார்க்க ஏற்பாடு பண்ண முடியுமா? ஷுவர். நான் என்ன செய்கிறேன், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே. வாங்க அண்ணே, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கோம்மா. அவர் இருக்காரா? உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க உட்காருங்க. இந்த வந்து வாங்க சுந்தரம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன திடீர்னு இவ்வளவு தூரம்? பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? தினேஷுக்கா? ரொம்ப சந்தோஷம். நிஷா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நாம ஒண்ணு நினைச்சோம், தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. கார்த்தி தம்பி கிட்ட இருந்து எதுவும் தகவல் வந்ததுங்களா? ஒரு கடிதம் வந்தது, ஆஸ்திரேலியாவில் இருக்கானா. அதுக்கு பிறகு இந்த தகவலே இல்லை. நான் நிஷாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க வந்து அந்த பிள்ளைய பார்த்து நான் எப்படி? அப்படிங்க, அதெல்லாம் பழைய கதை. நிஷா கூட அதையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கிறேன். பையனோட கல்யாணம் முடிஞ்ச கையோட அவனுக்கும் ஒரு கல்யாணம் செய்து வச்சிட வேண்டியதுதான். ஆமா, பிள்ளைங்கெல்லாம் இங்கே? பொண்ணு வேலை முடிஞ்சதும் ஹோம் டியூஷன் போயிடுவா. வரதுக்கு ராத்திரி 11 ஆயிடும். பையன் எப்போ வந்துடுவான்? அண்ணா, என்ன தண்ணி குடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் வீடு வரைக்கும் போகணும். தனியா வந்திருக்கிறீங்க, பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எல்லாரும் கல்யாணத்துக்கு துணி எடுக்க போயிருக்காங்க. இது இப்படி இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு கட்டினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த புடவை. இது இப்படி இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காது. எத்தனை கடையில ஏறி இறங்கியாச்சு. பார்க்குற புடவை எல்லாத்தையும் இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு கேட்குறேன். நல்லா இருக்குன்னு சொன்னா அதை அப்படியே போட்டுட்டு இன்னொன்று எடுத்து கேட்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன் எனக்கு பிபி ஏறிடும். நான் வெளியில கடைக்கு போய் சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறேன். உனக்கு என்ன புடவை வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. பண்ணிட்டு என் ஹேண்ட்ஃபோனுக்கு கூப்பிடு, சரியா? நீயாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நான் மாட்டேன் சாமி. எங்க அண்ணனுக்கு இருக்கிற பொறுமை எனக்கு இல்ல. வேணும்ட்டு தான் அவரை வெறுப்பேத்தி வெளியே அனுப்புனேன். என்ன சொல்ற? ஏன்? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்காக தான். என்ன பேசணும்? இல்ல, உனக்கு கல்யாணம் நடக்காம நாங்க 2 பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனால உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல, தினேஷ்க்கு எப்படி கேட்கணும்னு தெரியல. பல தடவை என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. அதனால தான் நான் கேட்குறேன். இங்க பாரு காயத்ரி, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலான்னு இருக்கேன். உங்க கல்யாணத்துல எனக்கு மனப்பூர்ண சம்மதம். ஓகேவா? ஓகே. நீ எப்போ வந்த? நான் எங்க போனேன்? இங்கேயே தான் இருந்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க
ஆரம்பிக்க தான் இந்த ட்ராமா. சரி சரி, டிராமாலாம் முடிஞ்சிருச்சு. இனிமே தான் நான் உண்மையா புடவை எடுக்கணும். எங்கேயும் போயிடாதீங்க. எஸ். என்ன கார்த்திக்? ரூபன், இத்தனை நாளா புரியாம இருந்தது இப்ப தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம அடுத்த கட்ட ஆராய்ச்சியை ஆரம்பிக்கலாம். அப்படின்னா? ஆமா ரூபன், இது வரைக்கும் நாம செஞ்ச ஆராய்ச்சியோட முதல் கட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. நம்ம முயற்சி வீண் போகல கார்த்திக். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல ரூபன், இப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா அப்புறம் பெருசா சாதிக்கணுங்கிற வெறி அடங்கிடும். அது அடங்கக்கூடாது. இப்பதான் நோயாளிகளோட உடம்புல பாதிக்கப்பட்ட அந்த செல்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சக்தி இழக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அது ஏன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு சாவே கிடையாது. நிஜமாவா சொல்ற? அப்படின்னா நீ சாக மாட்டியா? ரூபன், நீங்க என் உடம்ப பத்தி பேசுறீங்க. ஆனா நான் என்ன சொல்ல வர கார்த்திக்? நான் எனக்கு சாவே இல்லைன்னு சொன்னது வேற அர்த்தத்தில். இந்த மருந்தை கண்டுபிடிச்சா உங்க பேரும் என்னோட பேரும் உலக சரித்திரத்துல உலக அறிஞர்கள் பட்டியலில் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம புகழுக்கு சாவே கிடையாது. அதை தான் அப்படி சொன்னேன். சாரி கார்த்திக், நான் வேற என்னமோ கற்பனை பண்ணிட்டேன். இந்த உடம்பை யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது ரூபன். இது ஒரு நாள் கண்டிப்பா அடைஞ்சிடும். என் உடம்பை காப்பாத்திக்கிற வெறி எனக்கு இல்லை. என் லட்சியமே வேற. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேலாவது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். நீ நினைச்சபடியே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இனிமே எல்லாம் நல்லபடியா தாக்க நடக்கும். நரணி, ஏய் இங்க வா. என்னங்க, என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? எனக்கு தெரியாம என்னென்னமோ இந்த வீட்டுல நடக்குது. நான் ஒரு ஆம்பளை, எதுக்கு இந்த வீட்டுல? எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கட்டிட்டு இருக்கீங்க? எதுக்கு உன் தங்கச்சி தேவையில்லாம அங்க போனோம்? அவன் தான் வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. அவகிட்டே விட்டுருங்க, அதான் நல்லது. என்னடி எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? இங்க பாரு, இனிமே நான் சொல்றபடிதான் இந்த வீட்டுல எதுவும் நடக்கணும். மீறி ஏதாவது நடந்துச்சு, நான் மனுஷனா இருக்கணும். இப்ப எதுக்கு அக்கறை சத்தம் போடுறீங்க? இது நான் எடுத்த முடிவு, என்னோட வாழ்க்கை. உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் வாக்கு தான் முக்கியம். என் நண்பன் ராஜனுக்கு உன்னை கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கேன். வாக்கு கொடுத்தீங்களா? அவருன்னும் உங்கள மாதிரி இல்ல. நீங்க எதை மனசுல வச்சுட்டு பிளான் பண்ணீங்கன்னு அவர் அன்னைக்கே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. லலிதா, என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்கா, உன் புருஷன் என்ன 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் இந்த கலாட்டா. இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்போ என் வேலை சுலபமாயிடுச்சு. இங்க பாரு நளினி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் இல்லை. இருந்தாலும் இன்னைக்காவது நான் உன்னை அதுக்காக ஏசிருக்கேனா? இல்ல. ஏன்? எல்லாம் உன் தங்கச்சிக்காக தான். ஆமா, உன் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்க தான். இது நடக்கும். இது மட்டும் நடக்காம ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நீ வாழா வெட்டி ஆயிடுவேன். ஞாபகம் வச்சுக்க.